காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய அளவில் சிறந்த இலக்கியவாதிகளை தேர்வு செய்து விருது வழங்கி வரும் கொல்கத்தாவை சேர்ந்த இலக்கிய அமைப்பான பாரதிய பாஷா பரிஷத் இந்தியாவின் பெருமைக்குரிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது எஸ். ராமகிருஷ்ணனுக்கு அறிவித்துள்ளது. ரூபாய் 1,00,000 பரிசு தொகையும் பாராட்டு பத்திரமும் கொண்ட பாரதிய பாஷா விருது வருகிற 1ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள விழாவில் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு விருது வழங்கப்பட உள்ளதாக பாரதிய பாஷா பரிஷத் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு கடலூர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அனைத்து கள்ளுக்கடை, சாராய கடை, மதுக்கடைகள் விடுமுறை அளித்துள்ள நிலையில் இன்று பிளாக் மார்க்கெட்டில் மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க கடலூர் மாவட்டம் முழுவதும் அதிரடி சோதனை நடத்தும்படி கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணியின் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்திய போது அன்புமணியின் ஆதரவாளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் மா. சுப்பிரமணிய நிகழ்ச்சிக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து ரூபாய் 10,000 நன்கொடை வழங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதாக ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாவட்ட சுகாதார அலுவலர் இதை மறுத்துள்ளார். இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அரசு நிகழ்ச்சிகளுக்கு பணம் வசூலிப்பால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பங்குனி உத்திரத்தையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் இன்று அதிகாலை 3 மணி முதல் பக்தர்களின் தரிசனத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய்கூறி ஆட்சியை பிடித்த திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு வருகிற 19ஆம் தேதி அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குப்பைகளை ஒதுக்கி தள்ளும் உலகத்தில் ஆகச்சிறந்த தூய்மை பணியாளர் என்று முதல்வருக்கு நடிகர் சத்யராஜ் புகழாரம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனைக்கு கிரைண்டர் ஆப்பை போதைப்பொருள் விற்பனை கும்பல் பயன்படுத்தி வருவதால் கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழக சட்டசபைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். தொடர்ந்து டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமித்ஷா மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை வரும் அமித்ஷாவை 35 நிர்வாகிகள் வரவேற்க உள்ளனர். எஸ்ஐ தேர்வு தொடர்பான வழக்கில் சீருடை பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தெய்வீக கலையான வள்ளிகும்மியை மத்திய அமைச்சர் எல். முருகன் கொச்சைப்படுத்தி பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வள்ளிகும்மி கலைஞர்களையும் கொங்கு மண்டல மக்களையும் அவமானப்படுத்தியிருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் எல். முருகன் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஈ.ஆர். ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவின் கூட்டணிக்கு ஊன்றுகோலாக ஊழல்கள் தான் இருக்கின்றன என்று ஆர்.எஸ். பாரதி விமர்சனம் செய்துள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியர்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்திற்கு சிபிஎம் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது தொடர்பாக உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு தண்டனை வழங்கும் வகையில் உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். குன்றத்தூரில் தேர்வு பயத்தால் 10ஆம் வகுப்பு மாணவி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குன்றத்தூரை சேர்ந்த பாலாஜி என்பவரது மகள் திவ்யதர்ஷினி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் பெற்றோர் காஞ்சிபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் மாணவி திவ்யதர்ஷினி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் பேரளம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால் இடையே புதிதாக அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 குழந்தைகள் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். கோவை, திருப்பூர் விசைத்தறி தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க திமுக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் இ.பி.எஸ். வலியுறுத்தியுள்ளார். வெட்டிவேர் முந்திரி வியாபாரம் என்று ஆசை வார்த்தை கூறி ரூபாய் 51 லட்சம் அபேஸ் செய்த கடலூர் பெண்ணை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனுக்களை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. கோவில் திருவிழாக்களில் சாதி பெயர் அறநிலையத்துறை சுற்றறிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு தனியார் பள்ளி, கல்லூரி பேருந்துகளை அனுப்ப கலெக்டர் கடிதம் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வாசிகள் அன்றாட போக்குவரத்துக்கு பேருந்துகளை பயன்படுத்துவது கடந்த 15 ஆண்டுகளில் 8 விழுக்காடு குறைந்துள்ளதாகவும் இருசக்கர வாகன பயன்பாடு 12.5 விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் அண்மையில் வெளியான ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பாமக தலைவர் ராமதாசுடன் நீண்ட நேரமாக குடும்ப உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்தினர்.
அன்புமணி இனிமேல் செயல் தலைவராக நீடிப்பார், நானே பாமகவின் தலைவர் என அதிரடியாக அறிவித்துள்ளார் ராமதாஸ். இது பாமகவுக்குள் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. ஏன் அவர் பதவியை பறித்தார்? பின்னணியில் மருமகன் முகுந்தனுடன் ஏற்பட்ட உரசல், பாஜகவுடன் கூட்டணி, அமித்ஷாவை சந்திக்க முயற்சி என பல காரணங்கள் பேசப்படுகிறது. மல்யுத்த வீராங்கனையாக இருந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக மாறிய வினேஷ் போகத் பாஜக தலைமையிலான ஹரியானா அரசு வழங்கிய ரூபாய் 4 கோடி ரொக்க பரிசை தேர்வு செய்துள்ளார். கோவை மாவட்ட அதிமுகவில் முக்கிய புள்ளியாக இருந்தவர் வடவள்ளி சந்திரசேகர். இவர் தற்போது மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி கோவை மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இன்ஜினியர் வடவள்ளி சந்திரசேகர் திடீரென அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கிழக்கு கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெறவிருப்பதால் சனிக்கிழமை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. ராணா நாடு கடத்தப்பட்டது வெற்றியல்ல, மக்களை திசை திருப்புவதற்கான சூழ்ச்சி என்று கண்ணையாகுமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக ஈடுபடுவது குறித்து மட்டுமே பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் விசாக்களுடன் அமெரிக்காவில் படித்து வரும் வெளிநாட்டு மாணவர்களையும் அமெரிக்க அரசு வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக வெளிநாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவிலிருந்து விலகுவதாக எம்ஜிஆர் இளைஞர் அணி மாநில இணை செயலாளரும் நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளருமான சந்திரசேகர் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளது அக்கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் 8 பேருக்கு தலா ரூபாய் 25,000 நிதி உதவியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் போக்குவரத்து பேருந்துகளின் பயன்பாடு குறைந்திருப்பதாக உலக வங்கி மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையம் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகேயுள்ள தனியார் பள்ளியில் முதல் மாதவிடாயை தொடர்ந்து தேர்வு எழுத சென்ற 8ஆம் வகுப்பு மாணவியை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலனுடன் ஓட்டம் பிடித்த மகள் சாஷியை கொலை செய்து உடலை பாத்ரூமில் மறைத்து வைத்த தந்தை பீகாரில் கொடூரம் அரங்கேறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய பாஜக தலைவரை தேர்வு செய்யும் பணிகளை கட்சி தலைமை மேற்கொண்டுள்ளது. KL ராகுல் அபாரம் பெங்களூரு அணியை வீழ்த்தி டெல்லி வெற்றி பெற்றது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டுத் திருவிழாவான ஒலிம்பிக்கில் 128 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் இடம்பெறவுள்ளது. 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கவுள்ள ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் இடம்பெறும் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. நான் எப்போதும் தல ரசிகன்தான் என்று விமர்சனங்களுக்கு ராயுடு பதிலடி கொடுத்துள்ளார். 54 ஆண்டுகால மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக மேத்யூஸ் சாதனை படைத்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதிப்பிற்கு 90 நாட்கள் விலக்கு என அறிவித்ததும் அமெரிக்க பங்குகள் சடசடவென 10% உச்சம் தொட்டன. 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு இப்படி சில மணி நேரங்களில் 10% ஏற்ற இறக்கம் ஏற்படுவது இதுவே முதல் முறை. பிட்காயின் கூட 8% உயர்ந்து 81,000 அமெரிக்க டாலர்களை கடந்துவிட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,560 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் இன்று 9 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.